ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன் இளைய தளபதி விஜய். விஜய் இப்போ கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காரு. விஜய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா தெரிஞ்சுட்டு கோடிக்கணக்கான மக்கள், விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே விஜய் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. இதை பார்த்த சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவர் ஒரு பொலிட்டிஷியன், அரசியல்வாதி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு 1000 பேர் சுற்றி நின்று கூட்டம் கூடினா அவர் அரசியலுக்கு வந்துடுறதா கனவு காண்றாரு. ரெண்டாவதா, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயாவது மழை பெய்யுதா, அங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, நாம் போய் 4 கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தா மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. 2026 நாடாளுமன்ற தேர்தல் வருது, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு குருட்டு நம்பிக்கையோட விஜய் வாழ்கிறாரு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ நயன்தாராவை கூட்டிகிட்டு வரேன் பார்க்குறீங்களா, இங்கே கோயம்பேடு பஜார் இருக்குல்ல, அங்கே எத்தனை கணக்கான ஆடியன்ஸ் வந்து கூட்டம் கூட்டுறாங்க பார்க்குறீங்களா. ஏன் சன்னி லியோன் இருக்காங்கல்ல, அவங்க கேரளாவில் ஒரு டைம் வந்திருந்தாங்க. அப்போது கேரளா மக்கள் எல்லாருமே சன்னி லியோன்னு கத்தி அத்தனை பேர் சுற்றி நிற்கிறாங்க. அதனால் சன்னி லியோன் கேரளாவோட முதலமைச்சர் ஆக முடியுமா? இதை மாதிரி தான் விஜயும் ஒரு தப்பான கணக்கு போட்டுட்ருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரஜினி, கமல் இவங்க 2 பேருமே அரசியலுக்கு வந்தாங்க. இவங்க எப்படி அரசியலுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி உயிரோடு இல்லை, ஜெயலலிதா அம்மா உயிரோடு இல்லை. இதுதான் டைமு. இந்த டைமில் தான் நம்ம அரசியலில் நிற்கணும், நின்னா தான் நம்ம முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு 2 பேர் வராங்க. ஆனால் அவங்க இப்போ அட்ரஸ் தெரியாமல் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இவங்க 2 பேரும் அரசியலை விட்டு குவைட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் இப்போ ஒரு சின்ன பையன், அதாவது இளைய தளபதி விஜய் தான் சொல்கிறாரு, சவுக்கு சங்கர், சின்ன பையன் அரசியலுக்கு நிற்கிறதா இள ரத்தம் துடிக்குது. ஆனால் மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஒரு நடிகை நடிக்க மட்டும்தான் செய்யணும். அந்த நடிப்பை வச்சுட்டு 4 மக்கள் கூடி நிற்கிறாங்கன்னா அதை வச்சு ஓட்டு சம்பாதிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வரட்டும், வந்து மக்களுக்கு நல்லது பண்ணட்டும், வந்து நல்லது பண்ணதுக்கப்புறம் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு.